ஜெனரேஷனுக்கு இந்த போராட்டங்கள் பற்றி எதுவுமே தெரியாது. அந்த போராட்டங்கள் பற்றி தெரியாது. கம்யூனிஸ்ட்னா சேவப்பு கொடி வச்சுட்டு இருப்பாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அன்றைக்கி வந்து பெரியார் கூட ரஷ்யா போயிட்டு வந்து அவர் வந்து கம்யூனிசம் பேசினார். அன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் தலைமறைவாக இருந்தாங்க, நிறைய பேர் தலைமறைவாக இருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு ஜீவா தலைமறைவாக இருக்கும்போது எம்ஆர் ராதாவுடைய குரூப்பில் குழு இருக்கு இல்லையா, நாடக குழு, அதில் வந்து தங்கிறார். அங்கே வரும்போது நாடகத்தில் இவர் கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு ஒரு கம்யூனிஸ்ட் சொன்ன பிறகு அவர் வந்து நாடக குழுவில் உட்கார வச்சுருவாங்க. அவர் நடிக்க மாட்டார். டெய்லி அவருக்கு ஏதாச்சும் ஒரு வேஷம் போட்டு விட்ருவாங்க. ஒரு மீசையை உருக்கி அல்லது தாடியை போட்டு அதை ஏதாச்சும் ஒரு கிராஃப் வச்சு இதை வச்சு உட்கார வச்சுருவாங்க. அவர் ஒரு நாடக நடிகர் மாதிரி. போலீஸ் தேடி வரும் இல்லையா, தலைமுறைவாக இருக்கிற கம்யூனிஸ்டுங்களாம் இருக்காங்களா அப்படின்னு. அந்த மாதிரி வரும்போது இவர் யாராச்சும் ஒரு நாடகம் போட்டு பப்புனாவோ ஏதாச்சும் ஒரு வரலாற்று நாயகனோ உட்கார்ந்துருப்பார். சரி, அவர் நாடக நடிகர்னு போயிடுவாங்க. அதனால் அங்கேயே இருந்து அவர் வந்து அந்த அரசாங்கம் அந்த இது வாங்கும் போது இவங்க வந்து ஒரு போராட்டம்லாம் முடியும் போது அதுக்கு பிறகு வர்றாரு. அது வரைக்கும் அவர் கூட இருந்தார்.